நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெற்று வரும் அரசு விழாவான வல்வில் ஓரி விழாவில் முக்கியமாக மலைவாழ் மக்களுடைய கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும். மேலும் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், அதாவது பண்டைய காலத்துடைய கலாச்சாரமான நிகழ்வுகளை இந்த வல்வில் ஓரி விழாவில் புகுத்தி நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு மலைவாழ் மக்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். இந்த மலைவாழ் மக்களுடைய கோரிக்கைகளை குறிப்பாக என்னென்ன கோரிக்கைகளை இந்த வல்வில் ஓரி விழாவில் செயல்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கீங்க? நாங்கள் மலைவாழ் மக்களாகிய நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொன்னால், கீழ் சமவெளியில் இருக்கக்கூடிய ராசிபுரத்தில் குடியிருந்ததாக சொல்றாங்க வல்வில் ஓரி. அவர் வேட்டைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. வேட்டைக்கு வருகிற பொழுது இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலையினுடைய கொல்லிப்பாவை, இங்கே கொல்லிமலையிலே பிறந்து வளர்ந்தவர்கள். இந்த அம்மாவுக்கு கலைஞர் காலத்திலேயே வல்வில் ஓரிக்கு விழா எடுக்கிற பொழுது இந்த வல்வில் ஓரிக்கு சிலையும் வைக்கல, விழாவும் எடுக்கலை. அவங்களுக்கும் விழா எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒன்று. அடுத்து என்னன்னு சொன்னால், இந்த பட்டக்காரர்கள் இங்கே கொல்லிமலையில் 14 நாட்டுக்கும் சேர்ந்த ஒரு பட்டக்காரர் இருக்கார். அவர் குண்டூர் நாட்டில் உள்ளவர். அவர் தான் பெரிய பட்டக்காரர். ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இந்த 14 நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் கவுண்டர், கரகார கவுண்டர், பூசாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக தலைவர்கள்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு அந்த விழாவில் பங்கேற்கணும். இந்த கொல்லிமலை மக்களுக்கு அப்போ தான் புரியும். இல்லைன்னு சொன்னாக்க சரியான தகவல் போகாமல் அவங்கெல்லாம் யாருக்கோ என்னமோ அப்படின்ட்டுங்கிற மாதிரி இருந்துக்கிறாங்க. அது அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு நடத்தணும். ஒன்று. அதே மாதிரி பரம்பரையாக இருக்கக்கூடிய தேர்வை, ஆண்டிக்குளம், இப்படி போன்ற கும்மியாட்டம், இப்படி போன்றதெல்லாம் பல காலங்களில் இருந்து வந்திருக்கிறது. அதெல்லாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டாரத்தில் வருடந்தோறும் வல்வில் ஓரி மன்னனுக்கு சிறப்பான விழா தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட அதனுடைய விழாக்களில் கொல்லிமலையினுடைய பாரம்பரியமான சேர்வியாட்டம், கும்மியாட்டம், பள்ளியினுடைய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இங்கே கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கலாச்சார நிகழ்ச்சிகள் இங்கே இடம்பெறுவதில் மிகப்பெரிய கடினமாக இருக்கின்றது. வரக்கூடிய ஆண்டுகளில் நம்முடைய கொல்லிமலையினுடைய பாரம்பரிய நிகழ்ச்சி ஒரு நாள் விழா 2, 3 ஆகிய தேதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த 2 நாள் நடக்கக்கூடிய ஆடி 18 விழாக்களில் ஒரு நாள் நிகழ்ச்சி கொல்லிமலையினுடைய பாரம்பரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அந்த ஏற்பாடு செய்யப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்கூட்டியே கொல்லிமலையில் இருக்கக்கூடிய 14 ஊராட்சி மன்றம் இருக்கின்றது. அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சியினுடைய செயலாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள், இருக்கக்கூடிய ஊர் கவுண்டர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து முன்கூட்டியே ஒரு ஆலோசனை கூட்டத்தை அங்கே நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினால் இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் மேலே உயர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய ஆலோசனை செய்தி மற்றும் மக்கள் தொடர்புடைய அலுவலர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்திற்கும் மற்றும் தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கும் இங்கே எடுத்து செல்லப்படுகிறது. காரணம், இங்கே அந்த விழாக்கள் சீரும் சிறப்புடன் ஏற்பாடு செய்வதற்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் மிக சிரமப்பட்டு கொண்டு அதனுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கும்மியாட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அரியநாடு ஊராட்சிகளில் நான் இங்கே துவக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சிகளுக்கு பாடலும் இங்கே எழுதியிருக்கின்றேன். பெண்கள் எழுச்சியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்முடைய தமிழக அரசு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் இங்கே கடமைப்பட்டிருக்கின்றேன். 2, 3 ஆகிய தேதிகளில் வல்வில் ஓரி விழா மிகச்சிறப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் மூலியமா நாமக்கல் மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலமான கொல்லிமலை வல்வில் ஓரியை புகழ்படுத்தும் விதமாக மன்னரோட ஆட்சி விரிவாக்க சொல்றதை பற்றி விழா வருஷம் நடைபெற்று இருக்கிறது. இந்த விழா கடந்த காலங்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் கலந்து ஆலோசித்து மலைவாழ் மக்களுக்கு என்ன தேவை, இந்த விழாவை எப்படி சிறப்பாக நடைபெறும்னு முன்னாடி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுவாங்க. அழைப்பதிலெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், மாவட்ட கவுன்சிலர், இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேர் போட்டு அவங்களை கௌரவிப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் செய்யறது இல்லை. அதே மாதிரி அதெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். மேலும் வில்வித்தை போட்டி, மற்ற விளையாட்டு போட்டிகள்லாம் வைக்கிறாங்க. ஆனால் கொல்லிமலையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு அந்த விழாவில் பங்கேற்பதற்கான
வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க வேடிக்கை பார்க்கறதா தான் இருக்குது. இதையும் அரசாங்கம் அதை ஸ்டெப் எடுத்து இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களோட விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி கலாச்சாரம் மலைவாழ் மக்களுக்கு என்னென்ன வந்து ஆண்டிய குளம், சேர்வை, தெருக்கூத்து, வந்து கோலாட்டம், கும்மியாட்டம் போன்ற மலைவாழ் மக்களோட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கு நேரம் ஒதுக்கி அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கும் ஏதுவா இருக்கும், அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உபயோகமா இருக்கும். நன்றி. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வாழநாட்டில் இருக்கும் வல்வெளி ஓரி விழா நடப்பது நாள் 1, 2, 3 தேதியில் நடக்கும். அது மலைவாழ் மக்கள் எல்லா பகுதியிலும் இருந்து கும்மியாட்டம், கோலாட்டம், சேர்வை, அப்புறம் நிறைய கூத்து, தெருக்கூத்து இருக்குல்ல, அதெல்லாம் நடத்தினா இன்னும் நல்லா இருக்கும் சிறப்பாக. எவ்வளோ நாள் நடத்த இருக்காங்க அது மாதிரி? முதல்ல நடந்தாங்க, இப்போ கொஞ்சம் அப்படியே அசால்ட்டை விட்டுறாங்க. எவ்வளோ பேர் பங்கேற்கிறாங்க? அது ஒரு 1 லட்சம் பேத்துக்கு மேலே வரணும். மலைவாழ் மக்களுக்கு இந்த மாதிரி சேர்வி ஆட்டம் நடத்துறதுனால என்ன பயன்? பையனுன்னா அவங்க ஒரு தெம்பு தானே, ஒரு கலாச்சாரத்தை கொண்டாந்து காட்டுறது தானே, வேற என்ன பையனு? கலாச்சாரம் மலையில இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே இதெல்லாம் நடத்துறாங்க. என்னென்ன விளையாட்டு வேறு, இன்னும் என்னென்ன கலாச்சார விளையாட்டு சொல்லணும்? விளையாட்டு என்ன, வேற விளையாட்டு எது வேணாலும் விற்கலாம், மற்றெல்லாம் விற்கக்கூடாதுலாம் இல்லை, எது வேணாலும் விற்கலாம். அது கலாச்சாரத்தை கொண்டாந்து சிறப்பாக செய்யணும், அது நல்லா இருக்கும். குறிப்பா வந்து கொல்லிமலை மக்களுடைய பாரம்பரிய நிகழ்ச்சிகளை வந்து இந்த நிகழ்ச்சி இருக்கணும், குறிப்பிட்ட மரியாதை கொடுக்கணும். இவங்க ஊர்க்காரங்களே வந்து மாலை வந்து அதாவது வல்வி மாலை அழிவுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கைகளை வந்து அரசு நிறைவேற்றுறதுக்கான இவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க.